வணக்கம் ஓவியா. ராமநாதபுரம் மாவட்டம் பேய்விட்டம் அடுத்த தேர்போகி கிராமத்தின் அருகே சட்டவிரோதமாக தவறு மண் அள்ளுவதாக தேய்விட்டம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவர்கள் இன்று அதிகாலை தேய்விட்டம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் 3 காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஒரு ஜேசிபி மற்றும் 3 டிராக்டர்களை பறிமுதல் செய்து தேர்போகி பழனி வளர்ச்சி பகுதிகளைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்தனர். இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டர்களை எடுத்து வரும்போது ஒரு டிராக்டரை தலைமை காவலர் மகேஷ்குமார் ஓட்டி வந்தார். அவர் ஓட்டி வந்த டிராக்டர் கோப்பேரிமடம் அருகே வந்தபோது பின்புறம் வந்த அரசு பேருந்தானது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டிராக்டர் ஓட்டி வந்த மகேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் பட்டுராஜா, அதேபோல் மாற்று ஓட்டுநர் கிருஷ்ணன் உள்ளிட்ட பேருந்தில் பயணித்த 13 பேர் பலத்த காயங்களுடன் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் காவலர் உயிரிழந்த சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு நேரடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது அவர் குடும்பத்தினர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். மணல் தடுக்க சென்ற ஒரு காவலர் உயிரிழந்த சம்பவம் இங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.